ஷேய் விஷ்ணு பிரமா நந்தி சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம். நாங்கள் கணக்கு போடுறது தமிழ்நாட்டுக்காரப்பு கொக்கோக்கோ கெக்க கொக்கர கோழி குலைக்கிற மாதிரி குலைக்கான். சரியா? குலைக்காதடா. டைம் உங்களுக்கு நெத்தி எழுத்து பூரா போட்டார், கரெக்டாக உள்ளே போட்டிருக்காரு. நீ பார்க்கல என்னடா நெத்தி எழுத்து போட்டா என்னன்னு தெரியுமா? உன்னை மாட்டி உட்காந்து பூமியில் தூக்குதார். புரியா இல்லையா? அத்தனை கணக்கு கேஸ் கட்டு பூராமே கிரிமினலில் முடிக்காமல் கிடக்கு. இப்போ போய் கையில் பேப்பரை விதைச்சிட்டு வெளியில் போய் ஆடுதான் பாடுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு செய்யக்கூடாது. பாவம் கர்ம வினைகளை ஏற்றிக்கிட்டே இருக்கான். இந்த கெட்டுக்கட்டா பேப்பரை அவன் வீட்டில் ஏற கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கான். கர்ம வினைகள் ஒவ்வொரு பக்கமாக அழிச்சு ஏற்கனவே அழிச்சிட்டான். 80% அழிச்சிட்டான். பூமியில் கல் மண் பூரா மலைகளை உடைச்சி சிதறிச்சிட்டான். அப்படியே சிதறிக்கான். அதுக்கு தான் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு உள்ளே விட்டால் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நிலப்பரப்பு அழியாது, விவசாயம் நிற்கும். அந்த விவசாயத்துக்கு கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எவனா சொல்லியிருக்கானோ கணக்கு பார்க்கான். டெல்லியில் உள்ள முட்டா மோடி பார்க்கத்தான் செய்தான். பார்த்துட்டு சட்டத்தை போடுதான். மத்திய அரசில் நாங்கள் சட்டம் போடுதோம் எல்லாம் அரசியல்வாதிக்கு அப்படின்னு. நீ பொத்தி போடா. சட்டம் அவர் போட்டார். சட்டம் போட்ட கணக்கு திரை லோகத்தில் விட்டாச்சு. அட்டா முடிக்க அந்த சட்டத்துப்படி அரசியல்வாதி எல்லாம் ஒன்று மாட்ட போகிறார். மாட்டிட்டார், எழுதிட்டார். கிரிமினல் கேஸு ஏற்றி எழுதிட்டார். எல்லாமே தப்பு செய்யத்தான் போகுது. மக்கள் 100 ரூபா 200 ரூபா கிடைக்கா குடி பதில விட்டு அவன் வீட்டில் போய் சண்டை சத்திரமாக கிடக்கு. போதை ஐட்டத்தை அடித்து சாப்பிட்டு கிடக்கு. இதெல்லாம் நுப்பாட்ட தெரியல. ஆட்சி ஆள்றவன் அரசியல்வாதி ஆட்சி ஆள்றவன் நுப்பாட்ட முடியலை, முப்பாட்ட தெரியலை. எல்லாம் விளையாட்டு. பேப்பர் வேணும் கெட்டா. இப்போ 5 மாநிலத்தில் சீட்டு வாங்குறதுக்கு ஒவ்வொரு வேட்பாளர் போய் 30 கோடி 50 கோடி இந்த அச்சடித்த பேப்பரை அப்படி சூட் கேஸை தூக்கி போட்டு விளையாடுதான். எப்படி விளையாட்டு? அப்போ விளையாட்டு இது பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டை இப்போ கிரிமினலில் கணக்கு எழுதி விட்டுக்கிட்டே இருக்கார். கணக்கு எழுதியில் இப்போ மாட்டையில் இப்போ ஈரக்கொலை நடுங்க விடுவார் கடவுள். ஆனால் இராணுவ வானரப்படை எல்லாம் கணக்கு உள்ள ஒண்டிச்சு வரையில் அரசியல்வாதி மோளுவான் பேளுவான், தன்னால் ஆடுவான் பாடுவான், வீட்டில் மாறி முட்டுவான். மாளிகை கட்டிருக்கானா முட்டை விடுவார். தப்பு செய்ததுக்கு பூமியில் கொடுக்கலடா. பாய் பேகலாம். பூமியை பூ மாதிரி வச்சுக்கணும். சாப்பாடு உணவு இல்லை ஈ மாதிரி கிடக்க. எத்தனை லட்சம் கோடி பேர் கிடக்க. அது உனக்கு உணவு எதிராக கொடுக்க. நல்லா சிந்திச்சு பாடுறா. சிந்திச்சு செயல் பண்ணி பாடுறா. ஆணும் பெண்ணும் அரசியல்வாதி சிந்திச்சு பாடுறா. ஒவ்வொருத்தனும் இங்கே வா, நாங்கள் ஓட்டு முத்திரை நீங்கள் போடுங்க, ஆனால் விவசாயத்தை அழிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கியாடா? எவனுமே சொல்லலை. எல்லா காமுட்டா பேரும் பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலத்தில் ஓட்டு முத்திரை போட்டு நாங்கள் பாலத்தை போட்டுருந்தோம். இந்த விவசாயத்தை 5 வழிச்சாலை 4 வழிச்சாலை 3 வழிச்சாலை நாங்கள் போட்டு விட்டுருந்தோம். நீயாட்டு அடி அப்படிங்கிறதான் வாயில் நாக்கில் விடுதான். உடனே விஓ தாசில்தார் அதையும் கணக்கு விட்டுருதான். ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் விட்டுட்டான். ராஜபாளையம் தாலுகாவில் நாங்கள் விஓட்ட 10க்கு 1 இடங்களை வாங்கி உங்களுக்கு கிளியராக கல்யாண மண்டபம் என்னென்ன குளத்துலேருந்து அல்லணுமோ நாங்கள் கிளியராக செஞ்சு கொடுக்கோம்ட்டான். எல்லாம் வலையில் மாட்டி தான் வார. புரியுதா? எல்லாமே வலையில் மாட்டி வர. இந்த எலெக்ஷன் முத்திரையை கணக்கு பண்ணுவார். எல்லாம் 7 செம்மத்து சேட்டை செஞ்ச புறம் கணக்கு பண்ணுவார். ஏன்னா நான் உட்காந்துருக்கேன்டா, நான் உட்காந்து நீ ஆடலாமா அரசியல்வாதி? அந்த கணக்கு முற்றுப்புள்ளி முக்கால் சத்தியம். எல்லாம் அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் வழக்கு நிலுவையில் எல்லாமே இருக்குது. எல்லாம் ஓடுது ஆடுதா பாடுதா. இந்த அரசியல்வாதி எவனா சொல்லியிருக்கானா? இதே தப்பு செய்யாங்கடா, கோர்ட்டில் உள்ளே போனால் உள்ளே தூக்கி போட்டுருவாங்கடான்னு சொல்லியிருக்கானா? நாங்களே தப்பு பண்ணி வச்சு நாங்கள் தப்பிச்சு 2 காலக்கையை பிளந்து போகிறோம். நீங்கள் சேட்டை பண்ணுங்கடா, உள்ளே போய் ஆஜராகிட்டு வெளியே போய் நீங்கள் 2 காலை ஆட்டுங்கடான்னு அரசியல்வாதி காதில் ஊதுதான், கண்ணால் பாடுறான்னு ஊதுதான். ஒவ்வொரு அரசியல்வாதிக்காரனும் எல்லாம் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குற இடம் பூரா 10 கோடி கொடு 5 கோடி கொடு, இல்லைன்னா நான் எல்லாம் இது பண்ணி விட்டுருவேன், கோர்ட்டில் பதிஞ்சு விட்டுருவேன்னு பயமுறுத்தி இதே ஜோலி அலையதான் தமிழ்நாடு. டெல்லியில் தான் ஊடாடப்பட்ட மாநிலம். அதுதான் 2ஆம் நம்பர் பூரா பிடிக்கல. அப்படியே உள்ளே போய் தள்ளிடுவார். தள்ளி விவசாயம் பண்ணுறா, அந்த விவசாயத்தில் என்ன வழி வருதுன்னு பாடுறா அப்படிம்பார். 13 செயலரை 13 கம்பி. ஆனால் பரு ஐட்டத்தில் 3 செயலரை போடுறது கணக்கு கடல் பகுதியில் போடுவார். கடலுக்கு மீனுக்கு இறையா போகணும்ல, கப்பலாக விட்டு பாலாக்கி வச்சுருக்கான்ல, கப்பலாக விட்டு அங்கே உள்ள பூரா பாலாக்கு தான். இங்கே பூமியில் பூரா பஸ்ஸு ட்ரெயின் கழுத குதிரை உள்ளே விட்டு பூரா பாலாக்கி பூமி அதர விடுதான். மானிட பேருக்கு எவ்வளோ மூளை வேலை செய்யுது. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கிரிமினல் கேஸ் கணக்கை வெளியே தோண்டி எடுக்கார். கணக்கு எழுதிடுவார். தக்க தண்டனை வாங்கிட்டு போடா அப்படின்னு முக்கால்